பிப்ரவரி 6, 2025 இன்றைய நாளுக்கான இறை வார்த்தை. கர்த்தர் உங்களை ஆவிக்குரிய அனைத்து விதமான ஆசீர்வாதங்களையும் தருகிறார். இன்றே பெற்றுக்கொள்ளுங்கள். May the Lord bless you with all kinds of spiritual blessings. Get it today. எபேசியர் 1 அதிகாரம் 3 வசனம். Ephesians chapter 1 verse 3. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஒவ்வொரு ஆவிக்குரிய ஆசீர்வாதமும் இயேசு கிறிஸ்துவுடன் ஐக்கியப்படுவதன் மூலமாக நீங்கள் பெற்றுக்கொள்கிறீர்கள் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை நம்முடைய வாழ்வில் செயல்படுத்துபவர் பரிசுத்த ஆவியானவர். ஆகையால் இந்த உன்னதமான ஆசீர்வாதத்தை சுதந்தரிக்க ஒவ்வொருவரும் வாஞ்சிக்க வேண்டும். முதலாவதாக ஆவிக்குரிய ஆசீர்வாதமாகிய மீட்பை நாம் அடைகிறோம். இரண்டாவதாக இயேசு கிறிஸ்துவின் கிருபை நம் அனைவருக்கும் ஒவ்வொரு நாளும் காலைதோறும் கிடைப்பது ஒரு பெரிய ஆசீர்வாதமாக காணப்படுகிறது. மூன்றாவதாக அவர் தீர்மானித்திருந்த தம்முடைய தயவுள்ள சித்தத்தின் இரகசியத்தை நமக்கு அறிவிப்பதும் ஆசீர்வாதமாக காணப்படுகிறது. பரிசுத்த ஆவியினால் முத்திரை போடுவது ஆவிக்குரிய ஆசீர்வாதமாய் காணப்படுகிறது. இப்படி உன்னதத்திற்குரிய அநேக ஆசீர்வாதங்களை கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிறார். உலகத்துக்குரிய ஆசீர்வாதங்களை மாத்திரம் எதிர்நோக்காமல் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொள்ள ஒவ்வொரு நாளும் நீங்கள் வாஞ்சியுங்கள். கர்த்தருடைய கிருபை உங்களோடு கூட இருப்பதாக. Praise be to the God and Father of our Lord Jesus Christ, who has blessed us in the heavenly realms with every spiritual blessing in Christ. My dear brothers and sisters, you must know that every spiritual blessing you receive is through union with Jesus Christ. It is the Holy Spirit who activates these spiritual blessings in our lives. Therefore, everyone should aspire to inherit these supreme blessings. First, we receive redemption, which is a spiritual blessing. Second, the grace of Jesus Christ is seen as a great blessing to all of us every day. Thirdly, it is seen as a blessing to make known to us the mystery of His gracious will, which we had determined. Being sealed by the Holy Spirit is seen as a spiritual blessing. The Lord has blessed us with so many noble blessings. Seek not only worldly blessings but spiritual blessings as well. May God's grace be with you. ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா தகப்பனே, நன்றியோடுமை துதிக்கிறோம் அப்பா. துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். துதிகளின் மத்தியில் வாசம் செய்கிறவரே, துயாதி தூயவரே, பரிசுத்தரே, ஆவியானவரே, மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம். கர்த்தாவே, இந்த புதிய நாளுக்காக நன்றி. புதிய நாளை காணும்படியாக நம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுத்த ஜீவனுக்காக மக்கள் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நீர் இல்லாமல் ஆண்டவரே நாங்கள் இல்லை. இந்த உலகத்தை ஆண்டவரே எங்களுக்காக எவ்வளோ அழகா எங்களுக்கு என்று நீர் படைத்து கொடுத்திருக்கிறாச்சா. உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களை இப்படி சாயலாகவே படைத்து எங்களை ஆண்டவரை ஒவ்வொரு நாளும் போஷித்து எங்களுக்கு வேண்டிய எல்லா நன்மைகளையும் தந்து எங்களை வழிநடத்தி வருகிறீரே. அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நன்றி நன்றி நன்றி. நாங்கள் எப்பொழுதும் எல்லா நாளும் உம்மை தேடுகிறவர்களாக, உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் படிக்கிறவர்களாக, தியானிக்கிறவர்களாக, உம்மை நேசிக்கிறவர்களாக, மற்றவர்களுக்கு ஆண்டவருடைய வார்த்தைகளை நாங்கள் பகிர்ந்து கொள்கிறவர்களாக நாங்கள் வாழும்படியாக நீர் கிருபை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம் அப்பா. அதன் மூலமாக இந்த நாளில் நீ தந்த வாக்குத்த வார்த்தையின்படியாக அந்த ஆவிக்குரிய அனைத்து விதமான ஆசீர்வாதங்களையும் நாங்கள் பெற்றுக்கொள்ளும்படியாக நீர் கிருபை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆம் அப்பா, இந்த உலகத்துக்குரிய ஆசீர்வாதங்களை மாற்றமல்ல அப்பா,
அப்பா கர்த்தராவே ஆவிக்குரிய எல்லா சகல ஆசீர்வாதத்தையும் நாங்கள் பெற்றுக்கொள்ளும்படியாக பரிசுத்த ஆவியுடைய வல்லமையினால் நாங்கள் நிறைந்திருக்கும்படியாக உம்முடைய வார்த்தையின்படியாக ஆண்டவரே நாங்கள் வாழும்படியாக நீர் கிருபை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம் அப்பா. மை துதிக்கிறோம், மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஒரு உன்னத பலனை தருவீராக, ஒரு உன்னத ஞானத்தை தருவீராக. அந்த ஞானத்திலே ஆண்டவரே உடைய பிள்ளைகள் ஆண்டவரே அப்பா வளர்ந்திருக்கும்படியாக நீர் கிருபை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம் அப்பா. மை துதிக்கிறோம், மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. மை துதிக்கிறோம் ஒருவராலே ஆண்டவரே அதை எல்லாம் செய்ய முடியும் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம் அப்பா. நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே அப்பா. இந்த ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாதபடிக்கு ஆண்டவரே நாங்கள் இன்னும் விடுதலை ஆகாமல் இருந்தால், பாவத்திலிருந்து விடுதலை ஆகாமல் இருந்தால், அந்த பாவத்திலிருந்து எங்களுக்கு விடுதலை நீ தந்தரல வேண்டுமா ஜெபிக்கிறோம் அப்பா. மை துதிக்கிறோம், மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. ஒவ்வொரு நாளும் நம்முடைய வார்த்தைகளை படிக்கிறவர்களாக, தியானிக்கிறவர்களாக, உண்மை ஆண்டவரே அப்பா மற்றவர்களுக்கு சொல்கிறவர்களாக, உம்முக்கு ஏற்ற வாழ்க்கை நாங்கள் வாழ்கிறவர்களாக காணப்பட நீர் கிருபை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம் துதிக்கிறோம், மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவருடைய முத்திரையை நீர் எங்கள் மேல் நீர் வைத்தரல வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அந்த முத்திரையிலே நாங்கள் வாழும்படியாக நீர் கிருபை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம் அப்பா. மை துதிக்கிறோம். இப்பொழுதும் கூட யார் யார் எந்தெந்த தேவைகளுக்காக ஜெபிக்கிறார்களோ அத்தனை விதமான தேவைகளையும் ஆண்டவர் நீர் சந்தித்தரல வேண்டுமா ஜெபிக்கிறோம். அவருடைய வாழ்விலே ஆண்டவர் நீர் போதுமானவராக இருப்பீராக. அவருடைய தேவைகள் எதுவாக இருந்தாலும் கத்தனை சந்தித்தரல வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இதுவரை ஆண்டவரே அவர்களுக்கு இருந்த எல்லா பிரச்சனைகளுக்கும் கத்தனை ஒரு முடிவை உண்டாக்கியறல வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் சமூகத்து முன்பாக வந்து அநேக விண்ணப்பங்களை ஆண்டவர் சமூகத்து முன்பாக வைக்கிறார்கள். கத்தர் நீர் ஆண்டவரே அவைகள் எல்லாவற்றுக்கும் நீ செவி சாய்க்கிறீர் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம், நம்புகிறோம். உம்முடைய பிள்ளைகளுக்கு அதே ஆண்டவரே அற்புதமாய் ஆசீர்வாதமாய் அவருடைய வாழ்விலே தந்து நீர் வழிநடத்துகிறதான தயவுக்காக கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம் கொடாகொடி நன்றிகளை செலுத்துகிறோம் அப்பா. மை துதிக்கிறோம். பலவீனத்தின் மத்தியிலே ஆண்டவரே சோர்ந்து போய் ஜெபிக்கிறோம். பிள்ளைகளுக்கு நல்ல பலனையும் சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் நீ தந்தரல விடுமா ஜெபிக்கிறோம். தேவையோடு இருக்கிற ஒவ்வொரு மக்களின் தேவைகளையும் கத்த நீர் சந்தித்தரல விடுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எந்த தேவைகள் இருந்தாலும் அதையெல்லாம் நீர் பூர்த்தியாக்கி விடுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே அப்பா. 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுக்காக ஆண்டவரே இப்பொழுதே ஆண்டவரே பிள்ளைகள் ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அவர்களை கூட நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். நல்ல ஞானத்தை தந்து படிக்கும்படியாக நீர் கிருபை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். நடக்க போகிற பிராக்டிக்கல் எக்ஸாம்ஸ் எல்லாத்தையும் நம்முடைய பிள்ளைகள் சிறப்பாய் செய்து அதிலே வெற்றியை காணும்படியாக நீர் கிருபை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இன்னுமா என்னென்ன தேவைகள் உடைய பிள்ளைகளுக்கு உண்டோ அவைகள் எல்லாம் கூட ஆண்டவர் நீ சந்தித்தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். பண தேவைகள் இருக்கிறதா, அந்த பண தேவைகள் எல்லாம் நீ சந்தித்தர வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. மனுஷனால் முடியாதது கடவுளால் முடியும், என் தேவனால் கூடாதது ஒன்றுமில்லை. கர்த்தராவே உடைய பிள்ளைகளை வாழ்விலே அதையெல்லாம் நீ தந்து ஆவிக்குரிய எல்லா நன்மைகளையும் நீ தந்து வழிநடத்துகிறதா தாவுகாம் ஸ்தோத்திரம் கொடாகொடி நன்றிகளை செலுத்துகிறோம். அதே போல இந்த நாளில் தங்களுடைய பிறந்த நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. அநேக பிறந்த நாட்களை காணும்படியாக நல்ல சுகத்தை பலத்தை ஆரோக்கியத்தை பெற்று அவர்கள் வாழும்படியாக நீர் கிருபை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். அதே போல திருமண நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளையும் ஆண்டவர் நீர் ஆசீர்வதிங்க. அநேக திருமண நாட்களை கத்தருக்காய் அப்பா உம்மோடு கூட இணைந்து ஆண்டவரை ஜெபித்து ஆண்டவரை கொண்டாடி மகிழ்ந்து இன்னும் அநேக திருமண நாட்களை காணும்படியாக நீர் உதவி செய்தரல விடுமா ஜெபிக்கிறோம். பிள்ளைகளை நீர் பொறுப்படுத்திக் கொள்வீராக. நீரே பொறுப்படுத்திக் கொள்ளும் ஆண்டவரை. நாங்கள் கேட்க மறந்த எல்லா நன்மைகளும் கூட நம்முடைய பிள்ளைகளை வாழ்விலே நீ தந்து இந்த நாள் போல் எல்லா நாளும் ஆசீர்வாதத்தையும் அன்பையும் அப்பா ஐக்கியத்தையும் அவர்கள் பெற்று வாழும்படியாக கிருபை தாரும். காத்துக்கொள்ளும் வழிநடத்தியும் துதிகன மகிமை எல்லாம் ஒருவருக்கே இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமீன்.